இதுக்கு முன் எபிசோடில் நம்ம திருநெல்வேலியிலிருந்து கல்லிடைக்குறிச்சியிலிருந்து மணிமுத்தாறு டேம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் வந்து எப்படி பர்மிஷன் வாங்கணும், அங்கிருந்து எப்படி மணிமுத்தாறு டேம் வழியாக மணிமுத்தாறு ஃபால்ஸ் வரைக்கும் வந்தோம், அங்கிருந்து எப்படி மாஞ்சோலைக்கு போக போகிறோம், எல்லா டீட்டெயிலையும் பார்த்தோம். இது உங்களுக்கான ஒரு ரீகேப். இந்த எபிசோடு 1 வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இதுக்கான லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மணிமுத்தாறு அருவியில் சூப்பராக குளித்து முடித்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இதோ மாஞ்சோலைக்கு புறப்பட்டோம். மணிமுத்தாறு ஃபால்ஸில் மாஞ்சோலை எஸ்டேட்டை நோக்கி நம்ம பயணம் இப்போ தொடருது. நாங்கள் அங்கிருந்து புறப்பட்ட சில நேரத்திலேயே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸு எதிரில் வந்தது. அரசு பேருந்து ஓட்டுநரும் நம்முடைய கார் டிரைவரும் நண்பர்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த சின்ன ரோட்டில் அழகாக ஒதுக்கி கொடுத்து ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனாங்க. இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், தென்காசின்ட்டு 3 இடத்துலேருந்து அரசு பேருந்துகள் இங்கே வருது. இந்த அரசு பேருந்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது. மாஞ்சோலையில் வசிக்கும் மக்களுக்கும் எஸ்டேட்டை சேர்ந்த எம்ப்ளாயீஸ்க்கும், அதை தவிர கவர்மெண்ட் சர்வீஸில் இந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அரசு பேருந்தில் டிக்கெட் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, மணிமுத்தாறு கிட்ட இருக்கிற வனத்துறையினர் அரசு பேருந்திலும் ஏறி செக் பண்ணுவாங்க. சுற்றுலா பயணிகள் யாராவது அந்த பேருந்தில் பயணித்தா பொதுவாக அவங்க இறக்கி விட்டுருவாங்க. இதையும் தாண்டி பேருந்தில் பயணம் பண்ணி மாஞ்சோலை வரைக்கும் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி அரசு பேருந்தில் பயணம் பண்ணி இங்கே வந்தால் எங்கேயுமே இறங்கி எதையுமே பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, கவர்மெண்ட் பஸ் ஊத்துன்ற இடம் வரைக்கும் தான் போகும். ஊத்துன்ற இடம் மாஞ்சோலையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடுது. அதையும் தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டரில் கோதையாறுன்ற இடம் இருக்குங்க. அது தவிர குதிரைவெட்டின்னு இன்னொரு மலைப்பகுதியும் இருக்குங்க. நம்ம ப்ரைவேட் வண்டியில் போனால் அந்த மலைப்பகுதி வரைக்கும் போகலாம். ஆனால் அரசு பேருந்தில் ஊத்துலேயே நம்மளை கடைசியில் இறக்கி விட்டுருவாங்க. நம்ம கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இது வரைக்கும் பயணம் பண்ணிட்டோம். மாஞ்சோலையை நெருங்கிட்டு இருக்கோம். இன்னொரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே மாஞ்சோலை எஸ்டேட்டை பார்த்துருவோம். மாஞ்சோலை எஸ்டேட் இப்போ தனியார் வசம் லீஸில் இருக்குங்க. சிங்கம்பட்டி ஜமீனுடைய நிலப்பகுதி தாங்க இந்த மாஞ்சோலை. இப்போது இந்த இடத்துல டீ எஸ்டேட் எல்லாமே பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனின்ற ஒரு கம்பெனி லீஸ் எடுத்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த காரணங்களுக்காக தான் இந்த சாலைகள் மிகவும் மோசமாக இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் பார்க்கலாம், ஒரு காட்டுக்குழி நம்ம வண்டியை தாண்டி போச்சுங்க. நம்ம இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச பிறகு பார்த்த முதல் பறவை இதாங்க. சிங்கப்பட்டி ஜமீன் வசம் இருக்கும் இந்த மாஞ்சோலை பகுதி முழுவதும் தமிழ்நாடு அரசு வெகு சீக்கிரம் வனத்துறையினர் கீழே கொண்டு வராங்க. அதனால் இந்த மாஞ்சோலையை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் குடும்பத்தோட சீக்கிரமாக வந்து பாருங்கள். ஏன்னா வனத்துறையினர் எடுத்துட்டாங்கன்னா மொத்தமாகவே இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடம். அப்போது நம்மளை மாதிரி யாரும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடைக்காமல் போயிடும். கரடுமுரடான இந்த பாதையில் ரொம்ப சாமர்த்தியமாக நம்ம டிரைவர் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் பள்ளம், மேடு, கல்லுன்ட்டு ரொம்ப மோசமாக இருந்ததுங்க இந்த பாதை. இந்த பாதையில் நம்ம சொந்த வண்டியை கொண்டு வந்து எங்கேயும் அடிபடாமல் தப்பிச்சுக்கிறது தாங்க சேஃபு. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல்ஸில் சொல்லி நல்ல ஒரு ரோட் கிளியரன்ஸ் இருக்கிற வண்டியில் வாங்க. அப்போ தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கரடுமுரடான பாதைகளை நம்மளால் கடக்க முடியும். அதே மாதிரி பிஎஸ்என்எல் சிம் இருக்கிற மொபைல் ஃபோன் கையில் இருந்தால் பெட்டருங்க. பிஎஸ்என்எல் தவிர வேறு எந்த நெட்வொர்க்கும் இந்த இடத்துல கிடைக்கிறதில்ல. மாஞ்சோலையை நோக்கி நம்ம பயணம் ஒரு த்ரில்லாக இருக்குதுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதல பாதாளமான பள்ளத்தாக்கு, ஓங்கி வளர்ந்த மலை. இவ்வளோ தூரம் பயணித்தும் நாங்கள் இது வரைக்கும் ஒரே ஒரு அரசு பேருந்தை மட்டும்தாங்க எதிரில் பார்த்தோம். வேறு எந்த விதமான வாகனமும் எங்களுக்கு எதிரில் வரலைங்க. இந்த மாஞ்சோலை காட்டுக்குள்ளே நுழைஞ்சிலிருந்து 2 பக்கம் காது அடைக்கிற மாதிரி சில்வண்டுங்களின் ரீங்காரம் வேறங்க. ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதை தவிர பச்சை பசேலுன்ட்டு இங்கே இருக்கிற மூலிகைகளின் வாசமும் பச்சை மரங்களின் வாசமும் அப்படியே ஒரு அற்புதமான சூழ்நிலையை நம்மளுக்கு கொடுக்குதுங்க. ஒரு நல்ல கோடை காலத்தில் தாங்க நான் இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கேன். ஆனாலும் எங்கே பார்த்தாலும் இன்னும் பசுமையாக இருக்குதுங்க. நிறைய நிழல் தரு மரங்கள் இருக்கிறதுனால நம்ம பயணம் எந்த விதமான களைப்பு இல்லாமல் சில்லு காற்றுல வண்டியில் பயணம் பண்ணிகிட்ருக்குங்க.
ஒரு 15-20 அடிக்கும் இந்த மாதிரி ஒரு திருப்பம் வருதுங்க. திரும்பும்போது ஏதாவது அனிமல் வந்து எதிரில் நிற்குமோன்ற ஒரு த்ரில்லோடைய தாங்க இந்த பயணம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 4000 அடி உயரமுள்ள மலையை நம்ம ஏறிட்டுருக்கோம். ஏறும்போது ஒவ்வொரு அடியிலும் மலையின் வண்ணம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஒரு கோடை காலத்திலேயே ரோடு இவ்வளோ மோசமாக இருக்குது, இன்னும் மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ தெரியலைங்க. அதனால தான் ஒரு கோடை காலத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். மழை காலத்திலும் பனி காலத்திலும் நிறைய மேகங்கள் இருக்குங்க. அதனால் சுற்றுமுற்றும் அழகாக இருந்தாலும் நம்ம காட்சிகளை ரசிக்க முடியாது. கோடை காலந்தாங்க நம்ம இங்கே வந்து பார்க்கறதுக்கான தகுந்த ஒரு பயணக்காலம். நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்பில் இந்த அளவுக்கு டீட்டெயில்டாக யாருமே வீடியோ போடலைங்க. உங்களுக்காக ரொம்ப டீட்டெயில்டாகவே எங்கள் ஜேர்னியை நாங்கள் பதிவு பண்ணுறோம். கொஞ்ச நேரத்துக்கு இந்த காடை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வாங்க. மாஞ்சோலை கிட்ட நெருங்கும்போது மறுபடியும் நான் உங்களை ஜாயின் பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வீடியோ பார்த்து முடித்த பிறகு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் ப்ரெஸ் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணம் பண்ணி ஒரு வழியாக மாஞ்சோலை எஸ்டேட் அடைந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியுடைய போர்டு இப்போ நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல ப்ரைவேட் செக்யூரிட்டி நம்ம வண்டியை செக் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே மணிமுத்தாறு டேம் கிட்ட வாங்கின என்டார்ஸ்மெண்ட்டை இங்கே வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வண்டியை மேற்கொண்டு மாஞ்சோலை எஸ்டேட் உள்ள அனுமதிப்பாங்க. இங்கிருந்து காட்சிகள் எல்லாமே வேற மாதிரி இருக்குங்க. அற்புதமான தேயிலை தோட்டங்கள், அழகான மரங்கள், காடுகளிட்டு சூப்பரான காட்சிகள் இங்கிருந்து ஆரம்பிக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. அற்புதமான காட்சிகளை பார்த்தபடியே நாங்கள் மாஞ்சோலை என்ற இந்த ஊருக்குள்ளே வந்திருக்கிறோங்க. இங்கே நிறைய எஸ்டேட் தொழிலாளர்கள் வீடுகளை பார்க்கலாம். இப்போ தாங்க முதல் முறையாக நிறைய ஆளுங்களையும் நான் இங்கே பார்க்குறேன். இந்த தேயிலை தோட்டங்களுக்கு நடுவே பயணம் பண்ணும்போது வேறு மாதிரி ஃபீலுங்க. இங்கே எஸ்டேட் தொழிலாளர்கள் அவர்களுக்கான கோவிலை கட்டி வச்சுருக்கிறாங்க. அதை தவிர ஒரு சர்ச்சும் மாஸ்கும் இங்கே இருக்குதுங்க. மாஞ்சோலை என்பது ஒரு பெரிய எஸ்டேட்டுங்க. கிட்டத்தட்ட 5000 தோட்ட தொழிலாளர்கள் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க.
இது மாஞ்சோலை எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு மையப்பகுதி. எல்லா டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸும் இங்கே அரை மணி நேரம் ஹால்ட் அடிப்பாங்க. நீங்கள் அரசு பேருந்தில் வந்திருந்தீங்கன்னா 10 நிமிஷம் அரசு பேருந்தும் இந்த இடத்துல நிற்பாங்க. எல்லா டூரிஸ்ட் பேசஞ்சரும் கிட்டத்தட்ட 2லிருந்து 3 மணி நேரம் பயணம் பண்ணி இங்கே வரதுனால இங்கே ஒரு பிரேக் எடுக்கிறாங்க. இந்த இடத்துல தாங்க மாஞ்சோலைக்கான போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அதை தவிர ஒரு டீ ஷாப் இருக்குது, ஒரு எஸ்டேட் பேக்கரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு டீ குடித்தோம். டீ ரொம்ப சுவையாகவே நல்லா இருந்ததுங்க. இங்கே இருக்கிற கடைகளில் மாஞ்சோலை டீன்ட்டு டீ பேக்கெட் விற்கிறாங்க. விலையை 180லேருந்து 200 ரூபாய் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் டீ பேக்கெட் வாங்காதீங்க. அது எங்கே வாங்கணுன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம ஹால்ட் பண்ணியிருக்கிற இடத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா அற்புதமான இந்த மாதிரி மலையும் எஸ்டேட்டும் இருக்குது. அதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே இங்கே நீங்கள் டீயை குடிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது எஸ்டேட் பேக்கரி. இந்த பேக்கரியில் சூப்பரான பேக்கரி ஐட்டம்ஸ் கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க கொடுக்குற ரஸ்க் ரொம்பவே பாப்புலர். இந்த ரஸ்க் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 70 ரூபாய்க்கு தராங்க. நீங்கள் நேராக போனால் கிடைக்காதுங்க. முதல்லையே இப்போ அட்வான்ஸ் பணம் பே பண்ணணும். இந்த இடத்துலேருந்து நம்ம ஃபர்தராக ஊத்து அப்புறம் குதிரைவெட்டின்ற 2 இடத்துக்கு போவோம். அதெல்லாம் பார்த்துட்டு இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது மணி கிட்டத்தட்ட 3 மணி ஆகும். அந்த டைமில் பேக்கரியில் ரஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக போட்டு உங்களுக்காக வச்சுருப்பாங்க. ஒரு அற்புதமான சூழ்நிலையில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே அழகான ஒரு இடத்துல இந்த போஸ்ட் ஆஃபீஸ் கடைங்கள்லாம் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. ஒரு அரை மணி நேரம் ரிலாக்ஸேஷனுக்கு அப்புறம் நம்ம பயணம் இப்போ தொடருது. இன்னும் 4 இடங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் மலை ஏற ஏற பசுமையாக இருக்க போதுங்க காட்சிகள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது 4 முக்குன்ற ஒரு இடம். அதுக்கப்புறமா காக்காச்சின்ற ஒரு புல்வெளி, ஒரு அற்புதமான கால்ஃப் கோர்ட் அந்த காலத்தில் பிரிட்டிஷர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த காக்காச்சி புல்வெளியை தாண்டி ஊத்துன்ற இடத்துக்கு பார்ப்போம். கடைசியாக மலை உச்சியில் இருக்கிற குதிரைவெட்டியை பார்க்க போகிறோம். பயணம் தொடரும்.